ஒரு சில பேருக்கு முக்கியமா பெண்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு. இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து நம்மளுடைய ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய யூட்ரஸோட முன்பகுதியில வந்து இருக்கு அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிளாடர வந்து தொடர்ந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் இரவு நேரத்தில அடிக்கடி வந்து நமக்கு அந்த யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட மாதவிடாய் கோளாறுகளும் வந்து இருக்கு அப்படின்னா, கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே மாரி சில ஆண்களுக்கும் இரவு நேரத்தில அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அடிக்கடி யூரின் போறதோட, போயிட்டு வந்த உடனே ஒரு 10, 15 நிமிஷத்திலேயே மீண்டும் போகணும் போல ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அந்த யூரின் முழுமையா வெளியேறின ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மென்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுவும் ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய புரோஸ்டேட் சுரப்பியில ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஹார்மோனோட செயல்பாடுனால நைட்ல மட்டும் அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு 30 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள், அது கூட அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் வந்து இருக்குன்னா, அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். பிசிஓடியோ இல்ல தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்து இருக்கலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.